லைவ் விஷயத்திலேயே பார்த்தீங்கன்னா பேசிடுறாங்க. மற்றபடி லைவ்ல பார்த்துட்டேனே நான். அதவார்ஜுன் திமுக பற்றி விமர்சனம் பண்ணிட்டாரு. நீங்கள் 57 பேர் தான் நிற்கிறீங்க, நாங்கள் 108 பேர் நிற்கிறோம், அப்புறம் நாங்கள் எந்திரிச்சோம்னா தாங்க மாட்டீங்க, பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாரு. இது மிரட்டல் பாணி. அதுதான் நீ கட் பண்ணி ரீல்ஸ் போடுது டிவிகே டீம். நீங்கள் 108 தான். அந்த 108 எப்படி உருவாக்கப்பட்டது? 41 கட்சிகள் எதிர்த்து நின்று தேவையில்லாத ஒரு விஷயம். டிவிகேல உள்ள சில எம்எல்ஏக்கள் கார் இல்லாம இருக்காங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க டிவிகேல வாங்கி கொடுத்துருக்கலாமே. இப்ப யாராவது கோரிக்கை வச்சாங்களா என்ன? அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். ஒரு 3 ஃபைல் என்கிட்ட இருக்கு, அப்புறம் தேவையில்லாம அந்த ஃபைல் விஷயமா நான் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது பேரு முதல்வர் கிடையாது. மிரட்டுற பாணியில இருந்துதான் இல்லையா? ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்கு. ப்ரூஃபோட ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எங்க டிஎம்கேல ரொம்ப ஒரு அக்ரெசிவா ஒரு ஃபைட் பண்ணுவாங்கங்கிற நிலையில சீனியர்கள் சில பேர் டிவிகேவோட அன்கோ ஆயிட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் பலருக்கும் வருது. நீங்க தப்பா பேசுறீங்கிற ஒரு விஷயத்த நேரு சொன்னார். ஆனால் நிர்மல்குமார், ஆதவார்ஜுன், ரமேஷ் இவங்களுக்கெல்லாம் ஒரு அஜெண்டா கொடுத்த மாதிரி தெரியும். தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். முக்கியம் சட்டசபையில் தொடர்ந்து தாவேகாவினர் ஒரு பாணியை கடைபிடிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் நடந்த விஷயத்தோடு நான் அதை கேட்கலான்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் விஜய் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். எல்லா புது எம்எல்ஏக்களுக்கு காரோட சேர்த்து ஓட்டுநர் எல்லா செலவுகளுக்கும் சேர்த்து ஒரு கொட்டேஷன் போட்டு இது அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க. வரவேற்பு, சில நியூட்ரலாக பேசினாங்க, அப்படியும் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு அரசியல் புகுத்தல், எப்படி இடைத்தேர்தலையாவது நீங்கள் வெற்றி பெறணும் பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி எல்லாவற்றிற்குமே திமுகவை ஒரு மையப்படுத்தி ஒரு ஒரு வன்ம பார்வையோடு ஒரு வெஞ்சன்ஸோடவே இந்த தாவேகா அரசு ஒரு அறிவிப்புல கூட சட்டசபையில் பேசும்போது கூட அப்படிதான் புலப்படணுமா? இல்லை, உண்மைதான். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் இதில் திமுக ரொம்ப அலட்சியமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லைவ் விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சபாநாயகர் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறார், அதெல்லாம் வேறு விஷயம். பட் பேசாமல் இருக்கிறது இல்லை, பேசிடுறாங்க. லைவில் நேரு குறிப்பிட்டு சொன்னார், நீங்கள் கலைஞரை பற்றியோ ஸ்டாலினை பற்றியோ திமுகவை பற்றியோ ஏதோ விமர்சனம் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? சபாநாயகர் அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறான்ங்கிறது ரெக்கார்டு கிடையாது, ரெக்கார்டில் ஏறாது, அவ்வளோதான். மற்றபடி லைவ்ல பார்த்துட்டேனே நான். அதவார்ஜுன் திமுக பற்றி விமர்சனம் பண்ணிட்டாரு. நேற்று சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீங்கள் 57 பேர் தான் நிற்கிறீங்க, நாங்கள் 108 பேர் நிற்கிறோம், அப்புறம் நாங்கள் எந்திரிச்சோம்னா தாங்க மாட்டீங்க, பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாரு. இது மிரட்டல் பாணி. இந்த விஷயத்த பேசிட்டார். அதுதான் நீ கட் பண்ணி ரீல்ஸ் போடுது நீங்கள் டிவிகே டீம். ஆனால் சபாநாயகர் என்ன சொல்றாரு? இல்லை சபாநாயகர் உடனே நான் நீக்கிடுறேன், அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன்னு அவர் சொல்றார். இந்த விஷயத்துலையும் பார்க்கும்போது இந்த லைவ் விஷயமும் கூட டிவிகேக்கு பெரிய அட்வான்டேஜ் அந்த மாதிரி தெரியுது. அது இந்த விஷயத்தில் திமுக ரொம்ப கவனமாக டீல் பண்ணலனா இதுவும் ஒரு சோசியல் மீடியாவில் டிவிகேக்கு மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை கொடுக்கும். அதனால இந்த திமுக இதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு விஷயம் அது நம்ம என்ன காரணம்னா பொதுவான விஷயமா இதை சொல்கிறோம் ஃபர்ஸ்ட். அடுத்தது இப்போ நீங்கள் இந்த கார் பற்றி சொன்னீங்கல்ல, கார் மிக்ஸ்டான ஒரு ரியாக்ஷனாக இருக்குது. பலரும் கூட வரவேற்றிருந்தாலும் கூட இப்போ கார் இல்லாத எம்எல்ஏக்கள் எத்தனை பேர்? 2-3 மாதத்தில் லோன் போட்டு பல பேர் வாங்கிட்டாங்க, இல்லாதவங்க வாங்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஒன்று இப்போ லேட்டான ஒரு விஷயம். இவர் என்ன பண்ணிருக்கலாம்? டிவிகேக்கு மட்டும் பண்ணிருக்கலாம். யாரு? விஜய். கார் இல்லாத டிவிகே எம்எல்ஏக்கு அவர் பர்சனலாக வாங்கி கொடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் ஏடிஎம்கேல வரும், நீங்கள் ஏடிஎம்கேலையும் டிஎம்கேல கார் இல்லாத ஆட்கள் யாராவது இருந்திருப்பாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இதாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எம்டிஎம்கே டிஎம்கேல 2 பேராக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் ஆட்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் எல்லாமே கார் வச்சிருக்காங்க. இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு அது வேற மாதிரி ரியாக்ஷன் பண்ணாங்க. இல்லை, அதான் சொல்றேன், நாங்கள் ஒரு முடிவு பண்ணணும், தலைமை கேட்டு தகுந்தவாறு நாங்கள் சொல்கிறோம், இது கூடுதல் செலவு ஏற்படுத்தும். இன்னும் சொல்ல போனால்
கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த சம்பள ஊதிய உயர்வின் போதே வந்து அவங்க அதை வந்து பெருசா அதை எடுத்துக்கல. வேண்டாம்னு சொன்னாங்க. 50,000 இருந்தது 1,00,000 ஆக்குனது வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல. அப்போது கூட இவங்க கொடுக்கக்கூடிய சம்பளத்தை முற்றிலுமா கட்சிக்கு ஒப்படைச்சு, கட்சி கொடுக்கக்கூடிய அந்த 10,000 12,000 தான் வாங்கிட்டு குடிசையில் இருந்த எம்எல்ஏக்களும் உண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில. தேவையே இல்லாம நீ 75,000 டிரைவருக்கு, அது இல்லாம 25,000 உதவியாளருக்குன்னு ஒன்று போட்டு அவங்களுக்கு 1,00,000 ரூபா, உங்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு ஒரு சம்பளம் 1,00,000 ரூபா சம்பளம். அது இல்லாம அங்க இருக்க உதவியாளர், டிரைவரு, காரு. சரி, இது தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, டிவிகேல உள்ள சில எம்எல்ஏக்கள் கார் இல்லாம இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க டிவிகேல வாங்கி கொடுத்துருக்கலாமே. இப்ப யாராவது கோரிக்கை வச்சாங்களா என்ன? அப்படி இல்லைன்னா கோரிக்கை வச்சது விசிகாவினுடைய எம்எல்ஏ லக்கீம். நான் என்ன சொல்றேன், வச்சிருக்கலாம். இன்னைக்கு காலகட்டம் இது வந்து ஒரு விளம்பரமா தான் தெரியுது. யாராவது எம்எல்ஏ யார்ட்டையும் கார் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, இங்க இருக்கிற ஆட்களே கிட்டத்தட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி உரம் கொடுத்துருக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கோடீஸ்வரர்ல இருக்கிறாங்க. டிவிகேல கோடீஸ்வர எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க. அது தெரிஞ்சுதான் பண்றாங்களா தெரியாம பண்ணாரா விஜய்ன்னு தெரியலன்னு வச்சுங்களேன். அங்கே கோடீஸ்வர எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல அதிகமான ஆட்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே, அதுக்கப்புறம் டிவிகே. கிட்டத்தட்ட 193 எம்எல்ஏக்கள், 214ல் 193 எம்எல்ஏக்கள் கோடீஸ்வரர்கள் தமிழக சட்டமன்றத்தில் ஒரு புள்ளி வரும் சொல்லுது. 43 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அதுல வந்து ஜஸ்ட் இதுவா இருக்காங்க. ஆமா இருக்கிறாங்க. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 20 எம்எல்ஏக்கள் தான் கார் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். மற்றபடி இந்த ஒரு புள்ளி உரம் வச்சிருந்து பண்ணிருக்கலாமே. விஜய் வந்து இதுல தான் ஒரு ஸ்கீம் கொண்டாடணுங்கிறதுக்காக இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு பேசாம மெட்ராஸ்ல எல்லாத்துக்கும் ஒரு எம்எல்ஏ வீடு கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டா. பட் அதனால இந்த கார் விஷயம் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. பட் ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், விஜய் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். எப்போ சொன்னார்னா, ஐபி பேசிகிட்டு இருந்தார். பெரியசாமி, முன்னாள் அமைச்சர் பெரியசாமி பேசும்போது இடையில விஜய் பேசினார். விஜய் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு 3 ஃபைல் என்கிட்ட இருக்கு. மரியவில்சன் விளையாட்டா சொன்னாருன்னு சொன்னார்ல, கிடையாது, உண்மையிலேயே என்கிட்ட இருக்கு. ஏன்னா ஒரு முதல்வர் மிரட்டுற பாணியில இருந்ததா இல்லையா, ஒரு 3 ஃபைல் என்கிட்ட இருக்கு, அப்புறம் தேவையில்லாமல் அந்த ஃபைல் விஷயமா நான் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்றது பேர் முதல்வர் கிடையாது. நேரம் என்ன பண்ணியிருக்கணும், நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. ஆதாரத்தோட 3 ஃபைல் இருக்குன்னு சொல்ற நீங்க நடவடிக்கை எடுத்துருக்கணும். அப்போ என்ன நீங்களும் மிரட்டுற மாதிரி இருக்காது. அதனால அவர் ஒரு முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவு பண்ணால் நடவடிக்கை எடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு இந்த 3 பேரை நான் தேவையில்லாமல் நான் கை வைக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க, நான் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறதையும் கூட மிரட்டலாக தான் நான் பார்க்குறேன். 1. 2வது, அது அப்பயே பேசும்போது சொல்கிறார், இடைத்தேர்தலையாவது கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விளம்பரத்துக்காக, ரீல்ஸுக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலரும் இங்கே முதல்வர் பேச மாட்டார், அப்போ பேசினார்னா உங்களுக்கு இருக்கிறதும் இல்லாமல் போயிடுங்கிற மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் சட்டமன்றத்தில் வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இல்லை. இது ஆரம்ப டே 1லேருந்தே அப்படி தான் இருக்குது. ஆமாம், விஜய் அவர்கள் என்கிட்ட இப்படி ஃபைல் இருக்கு, நான் நடவடிக்கை எடுப்பேன், தொட்டவங்களை விட மாட்டேன், இனி தொடரவங்களையும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறது. அப்புறம் அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் என்னென்னலாம் பேசினாரு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இன்னைக்கு சொல்ல விஷயங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படிதான் நம்ம பாணியா. அவன் இப்போ நேற்று இதை ரொம்ப இளம் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் முதல்ல உங்க எதிர்கட்சி தலைவரை மரியாதை கொடுக்க சொல்லுங்க, அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, எந்திரிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி பேசினார். நமக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்னப்பா இது வந்து சாமானியனுக்கு பார்க்கும் போதே ஒரு ஆக்வர்டா இருக்கு. ஒரு எந்திரிச்சு நிக்கிறதுங்கிறது உணர்வுபூர்வமான விஷயம். இது 2வதுக்கு இதெல்லாம் மரியாதை. ஆக்சுவலா நீங்க சபாநாயகருக்கு மரியாதை உண்டு. சபாநாயகர் வரும்போது அதே மாதிரி நீங்க உறுப்பினர்கள் உள்ள நுழைஞ்ச உடனே சபாநாயகரை பார்த்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்கார்றதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். முதலமைச்சருக்கு எப்படி எந்திரிப்பாங்க? இப்போ கலைஞர் இருக்காரு, ஜெயலலிதா இங்க உட்கார்ந்துருக்குறாங்க, கலைஞர் வர்றப்போ நீங்க ஜெயில எந்திரிச்சு எனக்கே நடந்துருக்கா வரலாறு?
நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது ஸ்டாலின் இருந்தார், அப்போ இதான் வரலாறு நடந்திருக்கான்னு கேட்குறேன். அதெல்லாம் இல்லை. இது புதுசாக ஆளுக்கு ஆள் ஒரு அதுதான் சொல்கிறேன், அனுபவம் இல்லாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கூட நிர்மல்குமாரோடைய பேச்சு சம்மந்தம்லாம் பேசுகிறாரு. நேரு ஒரு வரி சொன்னார், இல்லைங்க நீங்கள் வேறு மாதிரி பேசுறீங்க, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கிற ஒரு விஷயத்த நேரு சொன்னார். ஆனால் நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுன், ரமேஷ் இவங்களுக்கெல்லாம் ஒரு அஜெண்டா கொடுத்த மாதிரி தெரியுது. எப்படின்னா, நீங்கள் ஏதாவது பேசணுன்னா நீங்கள் திமுகவை டேமேஜ் பண்ணி பேசுகிறீங்க. ஆமாம், பண்ணுற மாதிரி. ஸ்டாலினாக இருக்கட்டும், டிஎம்கே கவர்மெண்ட்டை பற்றி இருக்கட்டும், இப்படி பொதுவாக பேசணும் அப்படின்றாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க பேசி முடிப்பாங்க. அவை குவிப்பிலேருந்து நான் நீக்குகிறேன்னு அவர் சொல்கிறதும் இது லைவ்லயே பதிவாயிடும். இது ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்து ரீல்ஸ் பண்ணிடுறாங்களே. இந்த வீடியோக்களை வெளியே ஒளிபரப்ப கூடாதுன்னு எதாவது சொல்ல முடியுமா? அதாவது இயற்கையா அது எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. சட்டசபையில் இவங்க எல்லாம் சீனியர்ஸ், டிஎம்கே ஏடிஎம்கே மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள், டிவிக்கேல மேக்ஸிமம் 90% வந்து எல்லாமே புத்தம் புதிய எம்எல்ஏக்கள். அவங்க என்ன தப்பு செஞ்சாலும், என்ன ஆர்வ கோளாறுல வார்த்தைகள் விட்டாலும், ஒரு பொதுமக்களுடைய பார்வையில இப்பதானப்பா வந்திருக்காங்க, அவங்க போக கத்துக்குவாங்கப்பா, அது ஏதோ ஆர்வ கோளாறுல பேசியிருப்பாங்க விடுங்க அப்படின்ற மாதிரி கூட போயிருவாங்க. ஆனா எதிர்கட்சியில திமுகவோட உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு சின்ன பிழை தவிர பண்ணாலும், ஆஹா இவங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்கிற மாதிரி பெரிய உதாரணமா அணுகுண்டா பார்க்கப்படும். அதே மாதிரி இவர் ராஜ்மோகன் அவரும் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. யாதவ அர்ஜுன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், ரமேஷ் இவங்களுக்கு எல்லாமே டிஎம்கேயை வந்து டேமேஜ் பண்ணி பேசணுங்கிறது அவங்களுடைய அஜெண்டாவாக பண்ணுறாங்க. பட் இந்த விஷயத்தில் நம்ம திருப்பி பல திமுக மீண்டும் ஏமாறுகிறது அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. முழுக்க முழுக்க இந்த லைவ் விஷயத்தில் நீங்கள் டிவிகேக்கு அட்வான்டேஜாக போயிட்டுருக்கு, உங்களுக்கு வீக்காக போகுது. சின்ன பசங்க நல்லா பேசுகிறாங்களேங்கிறது எவ்வளோ போல்டாக திமுக விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்கள். ஸ்டாலின் நினச்சி விமர்சனம் பண்ணிட்டாருங்க அவர். நம்ம பையன் எந்திரிச்சு ஸ்டாலின் இப்படி வச்சுட்டாருங்கிறதா இருக்கட்டும், திமுக விமர்சனம் பண்ணதாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி விமர்சனம் பண்ணதாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இதெல்லாமே மன்றத்துக்கு முன்பு வேறு மாதிரி இருக்கலாம். மன்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் பேசக்கூடாது. நீங்கள் பேசின விஷயத்த அவை குறிப்பில் நீக்காத மாதிரி நீங்கள் பேசணுங்கிறத சபாநாயகரோ அதே மாதிரி விஜயும் இதை வந்து அட்வைஸ் பண்ணாமல் வரிய இது நடக்கவே நடக்காது. அப்படிதான் நான் பார்க்குறேன். அதே போல் சார், நம்ம புசி ஆனந்த அமைச்சர் அவங்கள வந்து வெளியே கட்சி பொதுச் செயலாளர் இருந்தபோது அப்போல்லாம் ரொம்ப அவர் பழம்பாங்க, என்னென்னமோ ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். சட்டசபைகள் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லா முதலமைச்சர் முதல் கடைக்கோடி எம்எல்ஏ வரைக்கும் எல்லாருமே ஒரே குணமாக தான் இருக்காங்க. எது நீங்க கேட்டாலும் திமுக அட்டாக்கிங் மோடு, திமுக இழுக்காம நாங்கள் எதுவுமே நாங்கள் வந்து பதில் சொல்ல மாட்டோம். அதுவும் வெஞ்சன்ஸ் துணியில, ஒரு மிரட்டும் துணியில தான் பேசுவோம். ஒரு அவை முன்னவர் ஐ பெரியசாமி விபிஜி ராம்ஜி திட்டத்தை பற்றி பேசுகிறாரு, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை பற்றி பேசுகிறாரு, கலைஞர் வீடு கட்டி தரும் திட்டத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. இதையெல்லாம் பேப்பரில் தாங்க இருக்குது, நீங்கள் நடைமுறையில் சாத்தியம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி குறிப்பே இல்லாமல் பேசும்போது அவருடைய அனுபவம், அவருடைய அந்த பேச்சு ரொம்பவே ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு பேச்சு. இப்படிப்பட்டவரோட அவை முன்னோருடைய பேச்சை எந்த அளவுக்கு மாண்பு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் அதை செவி சாய்த்து நாங்கள் அதை பரிசீலித்து அது போல செய்வோம்னு சொல்றது ஒரு தன்மை. ஏன்னா ஒரு 7-8 முறை அந்த திண்டுக்கல் தொகுதியில் அவர் எம்எல்ஏவாக இருந்தவர், அவரே அதை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் உபயோகப்படுத்திய வார்த்தை, நீங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, என்ன அரசியல் பேசுறீங்களா, என்ன பேப்பரில் தான் இருக்குன்றீங்க, நாங்கள் எங்கள் மக்களுக்காக எல்லாமே நாங்கள் செய்வோம், இனி ஆட்சிக்கே நீங்க ஒருபோது வந்துட முடியாது, நாங்க அரசியல்வாதியா இல்ல, நாங்க மக்கள் சேவைகளா இருக்கோம். இன்னொரு விஷயம் நீங்க சொன்னதுக்குப்பா, அந்த ஸ்கீம்ல உடைய அந்த ஸ்கீம்னா என்னன்னே தெரியாம புசி ஆனந்த் பேசுறாரு. நீங்க கட்டி கொடுத்துற வீடு கட்டி கொடுக்கறதுக்கே இல்லை, 5 லட்சம் ரூபா நாங்க கடன் கொடுத்துட்றோம், நீங்க தான் கட்டிக்கிறீங்க. அதுதான் சொன்னார் ஐபிஎஸ் சொன்னார், ஏங்க வீடு நாங்கள் கட்டுறது இல்லைங்க, நாங்கள் கட்டி கொடுக்கறது இல்லை, நம்ம கடன் உதவி கொடுத்துட்றோம், சம்பந்தப்பட்ட பயனாளியே வீடு கட்டிக்குவான், அவன் கட்டுறது சரியா இல்லைன்னா அதுக்கு நம்ம என்ன பொறுப்பு, அது உங்க கவர்மெண்ட்ல கட்டின வீடெல்லாம் நாங்கள் தான் பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்றாப்ல. அது வந்து சம்மந்தப்பட்ட பயனாளி கட்டல, அவ்வளோதானே ஒழிய இதுக்கும் திமுக சம்மந்தம் இல்லை. அந்த விவரமே தெரியாமல் அவர் பேசுகிறாருன்னு வச்சுக்கலாம் ஒரு விஷயம்.
ஆனால் என்ன ஒரு விஷயம் ஹக்கீம், இதில் நம்மளுக்கு இன்னும் ஒரு நெருடலான ஒரு விஷயம் டிஎம்கேல, எங்கே டிஎம்கேல ரொம்ப ஒரு அக்ரெசிவாக ஒரு ஃபைட் பண்ணுவாங்கங்கிற நிலையில் சீனியர்கள் சில பேர் டிவிகேவோட அன்கோ ஆயிட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் பலருக்கும் வருது. அவங்களுடைய பேச்சு, குறிப்பாக ஏவா வேலா இருக்கட்டும், ஆரம்பம் முதல்லே அப்படிதான் இருக்கு. ஒன்று அவங்கெல்லாம் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி பேசுகிறாங்களா? ஏன்னா ஏவா வேலு பேசும்போது ஆதவார்ஜுனனை பற்றி சொல்கிறார், ஏப்பா உன்னை பற்றி நான் தான் பேசுகிறேன்னா, உன்னை பற்றி பர்சனலாக பேசுகிறானே, நான் பொதுவாக தானேப்பா பேசுகிறேன், வேணா என் டைம் நீ வேணா அப்புறம் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் சிரிக்கிறார், விஜய் அதை சிரிக்கிறாரு. ஆதவார்ஜுன்கிட்ட இவர் நீ ஏவாவேலு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற விஷயம் எல்லாமே கூட டிஎம்கே காரங்களுக்கு எப்படி இருக்கும், சரியா இருக்குமா? அது உதாரணமா அந்த எலக்டோரல் பாண்டு விவகாரத்திலே கூட எதற்கு மார்ட்டின் நண்பர் தான், நம்ம சொந்தக்காரங்கள் தான், நமக்கு இதுல என்ன இருக்கு, அது அவர் நேரும் அப்படிதான் அதே போல ஒரு இதுதான் பாணி தான் கடைபிடிச்சாரு. ரொம்ப சாஃப்ட் கார்னரோட ஆதவர்ஜனாட்ட வந்து அவரு அக்ரெசிவ் மோட்ல அவரு எதிர்கட்சி தலைவரை கடுமையா வந்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணணும், அவரை எப்படியாவது வந்து மானபங்கப்படுத்தணும், அந்த சபையில லைவ்ல போகணும், ஹீரோவா தன்னை முன்னிலைப்படுத்தணும் அவர் வந்து பண்றாரு. நேத்து தான் அவங்க எதிர்கட்சி தலைவரை வந்து பஞ்சபூரா தஞ்சாவூர் அங்க வரைக்கும் கொண்டு போயிட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு போய் திருப்பி கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அப்படி அலைக்கழிக்க வச்சிருக்காங்க ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன். வல்லத்துக்கு போயிட்டு வந்தது. இப்போ இங்க வந்து சட்டசபையில மறுநாளே இப்படி வந்து காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி பேசுறது. இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம், காட்பாடி தொகுதியினுடைய எம்எல்ஏ துரைமுருகன் ஐயா வந்து திட்டமிட்டு தோற்கடிச்சிட்டீங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்பீச்சை வந்து மேற்கோள் காட்டி வந்து இதை பேசியிருக்காரு. அப்போ அவையில இல்லாத ஒரு நபரை பற்றி பேசக்கூடாது, அது நல்லாவே ஆல்ரெடி பல முறையை சுட்டி காட்டியாச்சு. அப்ப இவர் அரசியலுக்காக இதே பாணிதான் நீங்க சொன்ன முதல்ல பாணிதான், அதாவது நல்லா பேசிடணும், திட்டிடணும், லைவ்ல போயிடும், அதை ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ஆக்கிடணும், பிறகு அவை குறிப்பில இருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி அது அவை குறிப்பில இருந்து நீக்கப்படுது, வீடியோல தான் இது ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிட்டு. இதுவும் அமைச்சர் ஏவாவேலு, முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு என்ன சொல்றாரு, கொறடா இல்ல அது அவை குறிப்பில இருந்து நீக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை கடந்து போறாரு. ஆனா இதை வந்து எப்படி அது ரியாக்ட் பண்ணிருக்கணும், பண்ண வேண்டிய விஷயம் அது எப்படி? அதே மாதிரிதான் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் சட்டமன்றத்துல பேசுறாரு, என்ன சொல்றாரு, ஆதவார்ஜுனை பார்த்து அவர்லாம் எங்களுக்கு சொந்தக்காரருங்க, மார்ட்டின் எங்க சொந்தக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆதவார்ஜுன் தான் சீட்டு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றாரு. அவர் தான் திமுக எங்க கட்சியில இருந்தாருங்க, அவரு என்னை கூட்டிட்டு போய் அவர் தாங்க அறிமுகப்படுத்தி சீட்டு வாங்கி கொடுத்தாருங்கிறாரு. ஒரு விஷயம், இது ஜெயலலிதா இப்படி இருந்தால் நடக்குமா? இந்நேரத்துக்கு அவர் அண்ணா திமுக இது நான் சொல்றேன், இது உதயநிதி இந்த விஷயத்தில் கடுமையா நடந்துக்கலன்னா சரியா இருக்காது. டிஎம்கேக்கு ஒரு மைனஸ் ஆயிடும், அட்வான்டேஜ் டு டிவிகே போயிட்டு இருக்கு. இல்ல இப்போ திமுகவோட தோல்விக்கு இப்போ காரணங்கள் வந்து தெரிய வருதா சட்டசபையில? அதுதான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், 3 மாசத்துல நீங்க போய் அன்கோ போட ஆரம்பிக்கிறீங்க. இப்பயே இன்னும் 5 வருஷம் இருக்கு, நீங்க அதுக்குள்ளேயுமே டிவிகேவோட டிஎம்கேவோட சீனியர் எல்லாம் போய் அண்டர்ஸ்டாண்டிங் போறோம்னா மற்றவங்களாம் எப்படி? அப்போ அவங்க செந்தில் பாலாஜியை வந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அடிக்கிறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அடிக்கிறாங்க, ஏவா வேலு என்ன அவர்தான் காம்ப்ரமைஸ் பண்றாரு. ஒருவேளை அதனாலயான்னு தெரியல, எனக்கு புரியல. என்ன மார்க்கண்டேயன் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு, இதே நேரு அவர்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க இல்ல கேம் இந்த ஆட்சியிலேயே. அதுதான் ஏதோ ஒரு விஷயமா தெரியுது. இல்ல கொறடா, இத்தனைக்கு யாரு கொறடா, ஏவா வேலு கொறடா, துணைத் தலைவர் நேரு, அவங்களெல்லாம் அவங்க விக்ரஸா ஒர்க் பண்ணாதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு டிவிகேக்கு ஒரு பயம் வரும். அப்பா சட்டமன்றத்துல டிஎம்கே பதில் சொல்ல முடியலையா, அந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னா பரவாயில்ல, நீங்க அவங்களோட நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி ஏங்க நீங்க திருச்சி அமைச்சர் அப்படின்னு சொல்லி நேரு வந்து காம்ப்ரமைஸ்ல பேசுற மாதிரி இருக்கு. ஸோ எது சரியா இருக்காது. அவங்க ஃபைட் பண்றதுன்னா நீ எதிர்கட்சியா நினைக்கிற என்னைய வந்து தீய சக்தின்னு பேசுற, நீ விமர்சனம் பண்ணிட்ட, உனக்கு எனக்கு காம்ப்ரமைஸுக்கெல்லாம் வேலை இல்லை, நீ இந்த நான் எதிர்கட்சி தெளிவாக நடந்து கொண்டால்தான் திமுகவுக்கும் சரியா இருக்கும், இல்லைன்னா சரியா இருக்காது. இல்ல இப்ப அடிக்க பணிஞ்சு போற மாதிரி தானே ஒரு தோனி வருது. ஆமா, அவங்களும் ஒவ்வொரு முறையும் இவங்க கவன ஈர்ப்பு கொண்டு வந்தாலும் எல்லாவற்றிற்குமே வந்து வன்மத்தோடவும் ஒரு வெஞ்சன்ஸோடவே துணியிலேயே அவங்களும் பயணிக்கிறாங்க. இவங்களும் அதுக்கு உரிய ஒரு பதிலடியும் கொடுக்கணும், அதுவும் கொடுக்காம ரொம்ப சாஃப்ட் துணியில ஒரு பக்கம் போறது வந்து சரியான ஒரு சூழ்நிலையா இருக்காது. இந்த விஷயத்தில்
திமுக குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த விஷயத்தை வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு முடிவு எடுத்து சார் நல்லதாக கெட்டதா எதிர்கட்சி தலைவர் ரைட்டு, துணைத் தலைவரை மாற்றுங்க, கொரோனாவை மாற்றுங்கிற யார் வந்து டிவிக்கு எதிரியாக பார்க்குறவங்களே அவங்கள தாங்க போடணும், சண்டை போட போகிறதில்ல. பட் காம்ப்ரமைஸுக்கு என்ன இருக்குது? ஆதவாரினை பார்த்து, நிர்மல்குமாரை பார்த்து, புஷியானந்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்னங்க ஏங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற இடமா அது? நீ தப்பாக சொல்லியிருக்க மன்னிப்பு கேளுன்னு கேளு. அப்படி இருந்தால் தானுங்க திமுக. அதனால்தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாட்ட அந்த காம்ப்ரமைஸ் இல்லை, அதை தான் மக்கள் ஏற்றுக்கிட்டான். நீங்கள் கலைஞர் ஜெயலலிதான்னு இருக்கும்போது டிஎம்கே ஸ்டாண்டுக்கு டெட் எகென்ஸ்டாக எடுப்பாங்க அந்த அம்மா ஒரு முடிவு. அதில் காம்ப்ரமைஸ்க்கே வேலை இல்லை கேம். அதாவது திருமண வீட்டுல பங்கேற்றா கூட மறுநொடியே பதவி பறி போகக்கூடிய சித்தப்பாவா இருப்பாங்க, கல்யாணத்துக்கு போக முடியாது, திருட்டுத்தனமா போயிட்டு வருவாங்க அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள். இந்த சூழ்நிலை இருந்தது. அதனாலதான் அந்த அம்மா அந்த கட்சியை கட்டுப்பாடை கொண்டு போய் திமுக அந்த கட்டுப்பாடை இழந்து போயிட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்றேன். அப்போ தலைவர் சட்டசபையில பிரசன்ஸ் இல்லாத போது இப்படி நடக்குது, அவருடைய புதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதே இப்படி நடக்குது. ஸ்லிப்பாகி அவருமே வந்து தோற்கடிக்கப்பட்டிருந்தால் வேறு அந்த திமுகவோட வாரிசு ஒரு தலைவர் இல்லாமல் இருந்திருந்தால் கட்சி என்ன ஆயிருக்கும்னு சொல்லி அந்த அபாயம் வந்து யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கு, இன்னும் இருக்கு, இன்னொரு 15-20 நாள் இருக்கு சட்டமன்றம். பார்ப்போமே, நம்ம இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ள நடந்த விஷயங்களை பத்தி பேசுறோம், பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நிச்சயமா சார். தொடர்ந்து சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. தாவேகா அரசு, அதனுடைய பிரதிநிதிகள், முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தொடர்ந்து ஒரு பாணியை கடைபிடித்து வருகிறார்கள். அதற்கு ரியாக்ட் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில எம்எல்ஏக்கள், கொறடா, அதே போல் துணை தலைவர், இவர்களுடைய இந்த ரியாக்ஷன் இவை சரியாக இல்லை. தலைமை இதை உணர்ந்து அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பல விஷயங்களை விலாவாரியாக அலசி ஆராய்ஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.